வாங்க இன்றைக்கி வந்து கவுனி அரிசி எடுத்திருக்காங்க பாருங்கள். இது இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து வெடிப்பு வரக்கூடாது. அந்த மாதிரி வெடிக்காத அரிசியேன்னு கேட்டு கடையில் வாங்கிக்கணும். அது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இது வந்து நம்ம என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். இந்த கவுனி அரிசி வந்து நான் 2 கப்பு எடுத்துக்கிறேன். ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் இந்த அரிசி. இதை வந்து அப்படியே வந்து நம்ம காலையில் செய்யணும். ஏதாவது நம்ம எந்த டிஷ் செய்கிறதுனாலே இந்த அரிசியில் நம்ம நைட்டே ஊற போட்டுருந்தாங்க. கஞ்சி செய்கிறதா இருந்தாலே இல்லை வேறு ஏதாவது நம்ம இதில் வந்து புட்டு செய்கிறதா இருந்தாலே ஏதாவது நம்ம வந்து நைட்டே ஊற வைக்கணும். அப்போ தான் இது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நல்லா ஊறி இருக்கும். நல்லா நம்மளுக்கு வந்து இடுப்பு வலி மூட்டு வலிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும். கெட்ட கொழுப்பெல்லாம் இதில் வந்து ரிமூவ் ஆகிடும். இதை நம்ம சாப்பிட்டா வாரத்துக்கு 2 முறை இதை வந்து செய்து சாப்பிட்லாம். இது வந்து அப்படியே தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். அப்படியே மூடி போட்டு வச்சிடுறேன். மூடி போட்டு வச்சிடலாம். காலையில் எழுந்து நல்லா வந்து வேக வச்சுட்டு நம்ம ஆவியில் வைக்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க நைட்டு ஊற வச்சேன் இல்லைங்களா அரிசி. அது பாருங்கள் நல்லா ஊறிடுது நைஸாக. பாருங்கள், நைட்டு ஊற வச்சா தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா ஊறி கிடைக்கும் அரிசி. இதை வந்து நம்ம அப்படியே வடிச்சிடலாம். பாருங்கள், சுத்தமாக தண்ணி வடித்து எடுத்துட்டேன். இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் பூச்செடிங்களுக்கு போட்டுடலாங்க. ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம புட்டு செய்கிறதுக்காக இந்த அரிசியை வந்து நம்ம எதுவும் வந்து மிக்சியில் உடச்சி மாவாவோ இல்லை பவுடராவோ எடுக்க முடியாது. ஏன்னா இது குழஞ்சி வேகும் அப்படியே. அதனால் வந்து இதை நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம். முழு அரிசியாகவே போட்டு ஊற வச்சு அப்படியே வேக வைக்க போகிறோம். அதை எப்படி வேக வைக்கிறோன்னு பார்ப்போம். வாங்க, அடுப்பில் கட்டியாக இருக்கிற கடாய் நல்லா வெயிட்டாக இருக்கிறத பார்த்து வச்சுட்டு ஒரு இட்லி தட்டு போட்டு வச்சுருக்கேங்க. அது வந்து மேலே அப்படியே வந்து காட்டன் போட்டுப்போம். நல்லா அடியில் வந்து நல்லா தண்ணி நல்லா ஒரு 1.5 சொம்பு தண்ணிக்கு வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால் அப்படியே இந்த அரிசியை வந்து இதில் கொட்டி தூவி வச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது எப்போவுமே புட்டு நல்லா இருக்குங்க. கஞ்சி பண்ணுறதுக்குன்னா கூட நீங்கள் இப்படியே போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா குழைய வந்துடும். நல்லா உப்பு போட்டு சாப்பிட்லாம், இனிப்பு இல்லாமல். இது வந்து நம்ம புட்டு மாதிரி செய்ய போகிறோம் வேக வச்சு. வேறு அரிசி புட்டு, ராகி புட்டு அந்த மாதிரி செய்கிறப்ப பச்சரிசி ஒயிட்டில் வந்து நம்ம நல்லா அரிசியை ஊற வச்சு உடச்சி பவுடரை நல்லா குறன்னு எடுத்து புட்டு மாவு செய்வோம். ஆனால் இந்த கவுனி அரிசிக்கு மட்டும் இந்த மாதிரி தாங்க நம்ம செய்ய முடியும். ஏன்னா இதை வந்து நம்ம உடைக்கிறப்ப உடைக்க வராது. குழஞ்சி வந்து அல்வா மாதிரி தான் வரும். இது கூழ் செய்கிற அந்த மாதிரி தான் வரும். அரிசி குழஞ்சி இருக்கும். அதனால் இதை உடைக்காமல் அப்படியே ஃபுல்லாக வந்து வேக போட போகிறோம். அப்படியே இதை மூடி விட்டுடலாங்க. தேங்காய் நல்லா முழு தேங்காய் வந்து ஒரு நல்ல வெள்ளையாக இருக்குது. இது மாதிரி புட்டுக்காக இது மாதிரி எடுத்துருக்கேங்க. இதை நல்லா உடச்சி எடுத்துருக்கேன். இதை அப்படியே துருவி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பூப்பெல்லாம் சாப்பிட்டா துருவி எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வாங்க, ஃபுல்லாக நல்லா வெந்துடுது பாருங்கள். அரிசி நம்ம அரிசியை அப்படியே வச்சோம். நல்லா இந்த அளவுக்கு வெந்துடுது.
இந்த அரிசி இப்படி தாங்க குழஞ்சி வரும், ரப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். குழன்னு நல்லா வெந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ஃபுல்லாக நல்லா வெந்துட்டுது. தேங்காய் பூ பாருங்கள், நல்லா தேங்காய் எல்லாம் போட்டுன்னு வந்தாச்சு. ஃபுல்லாக வந்து தேங்காய் இதில் போட்டுக்கலாம். சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எவ்வளோ ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். நெய் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு நெய் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் 2 நாளைக்கு சாப்பிடுங்க. இந்த மாதிரி புட்டாகவும் செய்து சாப்பிடுங்க, இல்லை கஞ்சி மாதிரியும் பண்ணி குடிங்க. இந்த மூட்டு வலிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. எக்ஸ்ட்ரா தேவையில்லாத வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறது நம்மளுக்கு எல்லாம் கரைஞ்சிடுதுங்க. நாங்கள் வந்து எப்போவுமே செய்து இந்த மாதிரி சாப்பிடுவோம். நிறைய ரிசல்ட் வந்து கரெக்டாக இருந்துருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.